அடே பெருசு வரங்க இருக்குது. மலையில் மீன் பிடித்தவர்கள் நேரமே தெரியல. பார்த்தீங்கன்னா மலையிலேயே நனைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ காற்றடிக்கி இடி அடிக்குதுங்க. மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கிளம்பியாச்சு. திருமலையில அங்கே ஒரு மனுஷன் பிடிச்சிட்டு இருக்கிறான். முடிச்சுட்டீங்க. தண்ணி பாம்பு எப்படி போகுதுன்னு வருங்க. அங்கே தான் நம்ம கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நாங்கள் எஸ்எஸ்கே தமிழ். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கல் குவாரிக்குள்ளே தான் இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மீன் பிடிக்க போகிறோங்க. உள்ள தண்ணி தான். இப்போ வந்து தூண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நானும் இன்னொருத்தரும் வந்திருக்கோம், 2 பேர். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு போகிற வழி பாருங்கள். நைட்டு இங்கே தான் போனோம், வலை போட்டிருந்தோம். பட் வலையில் எதுவும் மாட்டலை. எல்லாமே சின்ன வலை போட்டங்காட்டி மாட்டலை. இப்போ வந்து தூண்டி போட போகிறோம். தூண்டி போட்டு மீன் பிடிக்க போகிறோம். வலை இத்தனை வலை ஓட்டு ஒரு மீன் மாட்டலை. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜிலேபி ஒன்று பிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு குட்டி ஜிலேபி ஒன்று பிடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே பிடிச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா எது உலக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு போனால் பெரிய மீன் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். போய் வாங்க போகலாம். அப்படியே அங்கே போய் பிடிச்சி பார்க்கலாம். ஒரு மீன் பிடிக்கிறதுக்குள்ளே இத்தனை பாடு. இங்கேருந்தே வீசுவியா? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? அடே பெருசு வரங்க இருக்குது. இங்கேருந்தே வீசலாம்டா. அங்கே வருங்க, இங்கே இருக்கு மீன். பெரிய மீன் இருக்குது. தெரியுதுன்னு தெரியல. வீசி பார்ப்போம். மேலே இருந்து அப்படியே கீழே வந்தாச்சு. இங்கே போட்டால் தான் தெரியும் என்ன விழுகுதா மீன் இல்லை விழுகிறது இல்லையான்னு. நம்ம நேரமே என்னென்னு தெரியலைங்க. மழை வந்து ஏறிடுச்சு. மலையில் மீன் பிடித்த மலையில் மீன் பிடித்தவர்கள் எங்க எடு. மழை வந்துச்சு, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். வெயிட் பண்ணி நேரமே தெரியல. ஓடிட்டானியாவ. வேகமா வருதுடா மழை. டிஸ்கவரி சேனல் தான். இது மலையிலே போறதா? பேண்ட்டு சட்டையெல்லாம் அங்கே இருக்குது. முழுசாக நடந்துச்சு முக்காடுன்னு. பார்த்தீங்கன்னா மழை நிற்கிற மாதிரி தெரில. போனை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கல்லுக்கடி வச்சுருக்கேன், பாறைக்கடியை. பார்த்தீங்கன்னா மழையிலேயே நனைஞ்சிட்ருக்கோம். இப்போ காற்றடிக்கி இடி அடிக்குதுங்க. ஓ சாமி, கரெக்டாக வந்து மாட்டிட்டோன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக வந்து மாட்டிட்டோங்க. ஆக்சுவலாக ஃபோனை வைக்கிறதுக்கு, கேமரா வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஒரு பாறைக்கடியில் சந்துக்குள்ளே வச்சுருக்கோம். பயங்கரமாக மாட்டிக்கிட்டோம். அதுக்கு ஃபுல்லாக மழை தான், சரியான மழை. மீன் பிடிக்கலான்னு வந்து இப்படி மாட்டுவோன்னு தெரியாமல் போச்சு. சீரியஸாக பயங்கரமாக மாட்டிக்கிட்டோங்க. வீட்டுக்கே போயிடலாமா? சரி அப்படியே வீட்டுக்கு போகலாங்க. நனைஞ்சாச்சு, என்ன பண்ணுறது. மறுபடியும் ரீடேக். சாமி, ஒரு வழியாயிருச்சு. மலையில பூந்து எடுத்து 2 மீன் பிடிக்கிறதுக்குள்ளே போக வந்துருச்சு. கடிக்குதா? இங்கேதான் திங்குது.
கீழே நல்லா தோண்டி விடுறோம். இதான் முயற்சி விஸ்வரூப வெற்றிடா. உளிவார் பண்ணி வருஷாப்புலக்கு போட்டி ரெடி. அவ்வளோதான் போ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கிளம்பியாச்சு. இப்போ வந்து பிளேயர்ஸ் வேறு கிரவுண்டில் விளையாடுற பிளேயர்ஸ் தான் முக்கியம். அதனால் இப்போ பிளேயர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. இப்போ பின்னாடி 2-3 பேர் வந்துருப்பானுங்க. முன்னாடி நாங்கள் ஒரு 3 பேர் போயிட்டுருக்குறோம். போயிட்டே மறுபடியும் நம்ம தூண்டி போட போகிறோங்க. மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் அந்த மீன் விடுற மாதிரி இல்லை நாங்கள். ஏன்னா ஏன்டா அவ்வளோ மீன் சாப்பிட்றதுன்னு அவ்வளோ இதாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் மீன் பிடிக்கிறதுனாலே கொஞ்சம் எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த மாதிரி நம்மளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் போயிட்டுருக்கோம் மீன் பிடிக்க. திரும்ப போகிறோம், போய் ஆகிறோம், மீன் பிடிச்சி ஆகிறோம். ஒரு மீன் பிடிச்சிருக்கோம், மறுபடியும் போயிட்டு அவ்வளோ மீன் பிடிக்கிறோம் பார்ப்போம். சரி ஓகேங்க, வாங்க போய் மீன் பிடிக்கலாம். நெக்ஸ்ட் திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டி போடுற ரெடி ஆயிடுச்சு. அங்கே ஒருத்தன் போட்டிருக்கிறான் தலைவர். அங்கே அவர் மேலேருந்து போட்டுக்கிறாரு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ரிசல்ட்டுன்னு தெரியும். சரி நம்மளும் போய் போடுவோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வெற்றியோடு திரும்பி வரோம். வெற்றிக்காக போகிறோம். ஆமாம், திரும்ப பிடிக்கலான்னா ஒரு மீனும் பிடிக்கல. ஒரு மீனும் பிடிக்கல. எத்தனை நாள் பிடிச்ச? இது காட்டுறேன். மழை மறுபடியும் மழை வந்துருச்சுங்க. மீன் பிடிக்கலான்னு பிடிச்சிட்டு இருந்தோம். தடன்னு மழை வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மரத்துக்கடி வந்து மரத்துக்கடி நின்றுருக்கோம். அங்கே ஒரு மனுஷன் மலையிலே பிடிச்சிட்டுக்கிறான். காட்டுறேன் பாருங்க. குட்டி மீன் 2. அவ்வளோதான் 2 தான் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சேன். இவ்வளோ மலையிலையும் ஒரு மனுஷன் அங்கே பாருங்க. இத்தனை மலையிலே அங்கே ஒரு மனுஷன் பிடிச்சிட்டுக்கிறான். வாழ்க்கையே எனக்கு வெறுத்துச்சு. என்ன வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை. ஒருத்தன் காலையிலேருந்து ஒருத்தன் வரேன்னு சொல்கிறான். ஆனால் நாங்கள் தான் மழையில் நிலையிறோம். வரேன்னு சொல்கிறவன் வரதில்லை. சத்தியமாடா, மீன் கண்டென்ட் கிடையாது இது, மழை கண்டென்ட்ரா. மழை பெய்யும் கண்டென்ட்டு. அப்படியே தான் நனைஞ்சு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் வந்தா மறுபடியும் மழை. கொல்லுதுறான மழை போட்டு. கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் நின்னா மழை வந்தது. இன்னும் தெரில போங்கிட்ட. சரி ஓகேங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முடிச்சு விட்டீங்க. வெற்றிகரமாக ஒரு மீனை பிடித்து விட்டார். வெற்றிகரமாக ஒரு மீன் பிடிச்சிட்டேன். விட்டுருப்பேன். இந்த மீன் தான் இங்கேருந்து பிடிச்சாச்சு. இங்கே ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. ஒரு மீனோட காட்டிக்குது. இத்தனை நேரம் கூடி ஒரு மீன் போட்டிருக்குன்னு பாரு. ரைட் குட்டி உண்டுச்சு பஞ்சுலையா. குட்டி 2 மீன் பிடிச்சாச்சு. கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ரைட், 2 மீன் பிடிச்சாச்சுங்க. போய் இன்னொரு தான் நீ கைக்கு வந்துட்டே இருக்கு. தண்ணி பாம்பு எப்படி போகுதுன்னு பாருங்க. அங்கே தான் நம்ம ஆடிட்டு இருந்தோம். பாரு அங்கேயே போகுது. ரைட், ஓகே. பாம்பு இருக்கும் இடம் பார்த்து அதில் தான் பூந்துட்டு கிடந்தேன் நான். நல்லா இருந்தேன். நெக்ஸ்ட் இன்னொன்று கிராண்டு, டாப் ஆஃப் கிராண்டா. விட்ருவா
போடுற செத்தே விடுவோம். பெரிய மீன் 3 பிடிச்சிருக்கோம், சின்ன மீன் 2 பிடிச்சிருக்கோம். கடிக்கணும் கேட்டு அங்கதான் ஜி. எக்கச்சக்கமான புழு. நாலு மீன், 2 குட்டி மீன், அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு பிடிச்சது. 5 மீன் பிடிச்சிருக்கோம். ஃபுல்லாக ஜிலேபி 5 மீன் பிடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். சாயந்தரம் மழை வரப்போகுது. சரி, ஓகேங்க. நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம். மழையோடும் புயலோடும் மீன் பிடித்த மீனவர்கள். சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுவது உங்களை SSK தமிழா. எப்பவும் சிஸ்டருங்க, ஸ்ரீபுரம் கேட்போம் சிஸ்டருங்க. சரி, ஓகேங்க. பாய்.